ஓகே. இதே கேள்வியை வந்து நம்ம தமிழ் இலக்கியா கிட்ட இப்ப நம்ம கேட்போம். நீங்க ஒரு நாள் சிஎம் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு சொல்லுங்க. ம். நான் ஒன்று சொல்றேன், இது ப்ராக்டிக்கலி பாசிபிளான்னு எனக்கு தெரியல, பட் அரசாங்கம் பண்ணலான்றது என்னோட ஐடியா. நம்மளோட வாழ்வியல்ல வந்து தங்க நகை வாங்குறது இல்லை தங்க காயினா வாங்குறது வந்து ரொம்ப கலந்து இருக்கு. ஸோ வந்து நான் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஷாப்ஸ் கடை திறந்து தங்க நகையோ ஆர் தங்க கட்டிகள் லைக் இந்த காயின்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து விற்கணும்னு ஆசைப்படுறேன். கம்மியான சேதாரத்தில் குறைந்த செய்கூலியில் மக்களுக்கும் பெனிஃபிட் ஆகுற மாதிரி, அதே மாதிரி அரசாங்கத்துக்கும் கொஞ்சம் லாபம் வர மாதிரி வித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம இன்னைக்கு கடையில போய் தங்க வாங்குறப்ப ஒரு கடையும் அவங்களுக்குன்னு ஒரு ரூல் சொல்லிக்கிறாங்க. சில இடத்துல செய்கூலி அதிகமா இருக்கு, சேதாரம் அதிகமா இருக்கு, சில இதுல கம்மியா இருக்கு. அதே மாதிரி சில கடையில என்ன சொல்லிடுறாங்கன்னா இது பீஸ் ரேட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கடையிலையும் ஒரு இது இருக்கிறப்போ மக்களுக்கு அது கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ பாத்தீங்கன்னா அரிசி பருப்பெல்லாம் நம்ம நியாய விலை கடைகள் மூலமா விற்கிற மாதிரி இந்த தங்கத்தையும் வந்து கவர்மெண்ட் கடைகள் மூலமா வித்துச்சுன்னா அது வந்து மக்களுக்கு நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். இதுதான் என்னோட ஐடியா. சூப்பர் ஐடியா. இதை கவர்மெண்ட் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் நானுமே நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னும் புதுசாக நம்ம ஒன்று டாபிக் கொண்டு வந்து பேசலாம். நன்றி. நன்றி.